எதெல்லாம்? அதெல்லாம் திசை காட்டும் சூரியகாந்தி. திசை காட்டும் சூரியகாந்தியா? ஆமா. ஏண்டி உங்க 4 பேரையும் அந்த திசைக்கு வா வா என்று கூப்பிடுது. 4 பேர் கூப்பிடல. இந்த பக்கம் மேல உட்காந்து தான் உன்னை அந்த பக்கம் சொன்னதுடி எங்களை காமிக்கிறாங்களே இல்ல உனக்கு தாண்டி. ஏண்டி அடுத்த மலரை பத்தி கொஞ்சம் எடுத்து சொன்னி. எதுனா பரவாயில்ல, எது எது எங்க இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்கு. உனக்கு தாண்டி சொல்லுடி. அதெல்லாம் இருக்கட்டும். இது இந்த திசையில தெரிகிறது வார்த்தையா? ஆமாண்டி. அதெல்லாம் இன்னும் எனக்கு தெரிகிறதா? அது தாண்டி சம்பங்கி. சம்பங்கியா? ஏண்டி அந்த மலர் எப்படி இருக்கும்? அது தெரியாதா? தெரியாது. முன்னாடியே பூத்துக்குது பாரு. ஏண்டி இதுவா சம்பங்கி? நீட்டா வெள்ளை வெள்ளையா இருக்கு. ஏண்டி மொழியில கோணையா இருக்கு மாத்துமா? அது என்ன கோணை ஆகுதா? ஏண்டி அந்த சம்பங்கி மலர் சொன்னண்டி. அதாண்டி சொன்னேன். சம்பங்கி மலர் சிலு கோணையா இருக்கும், சிலு நீட்டா இருக்கும். அப்படியா? நம்பி போய் தொட்டு போற நீ பண்ண. ஐயோ சீரணுமா? தொட்டையாடா சீருதே. ஏண்டி நம்பி போய் பறிக்கிறதுக்கு போனா அது உள்ள பாம்பு இருக்கும். அந்த சம்பங்கி பூ வாசனைக்கு பாம்புக்கு மேயும் அங்கங்க. எனக்கு பாம்புனாலே பயம்டி. ஊர்ல எத்தனை பாம்பு குச்சிக்கிறியோ? ஏண்டி அது விடுதி, அதை பார்த்தா என் பின்னதாக இருக்கின்றது. ஆமாட்டி அழகா இருக்குடி. என்ன வளர்றி? அதாண்டி குண்டுமல்லி. குண்டுமல்லியா? ஆமா. யாருடி இவன்? ஏண்டி குண்டுமல்லில எல்லா ஊர்லயும் குண்டு குண்டா இருக்கும். என்னடி அதெல்லாம் என்ன போலவே ஸ்லிம்மா இருக்குது. ஏண்டி அது பனியில கொஞ்சம் வாடி போய்க்குது. வாடி போயிடுச்சா? அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லா ஊர்லயும் மல்லி என்பது வெள்ளையா தானே இருக்கும். ஆமாடி. இந்த ஊர்ல இருக்கிறவங்க முன்னாடி கரையில இருக்கிறாங்க. அது கருப்பு மல்லியா இருக்குமா? கருப்பு மல்லியா இருக்குடி. எந்த ஊர்ல கருப்பு கலர்ல மல்லி பூக்குது? பூத்திருக்கேடி. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே இருக்கும். இது பார்த்தையா? காலை வரைக்கும் வாடவும் வாடாது மண்டபத்துல இருந்து இங்க வரைக்கும் அப்படியே
என்னங்க மொட்டை மொட்டையா பேசாத என்கிட்ட பொட்டை பொட்டையா வாங்கி பண்ணி ஐயோ மொத்தமே பாட்டு பாட்டியா தான் ஆகி போகுது சிரிக்காதடா ஜிலேபி வாயா இருந்தாலும் நாம அந்த பெண்களை விரட்டி வருகிறோம் என்ன ஒரு அழகி இதுதான் அழகி அவர்கள் முன்னழகு இப்படி அழகா இருக்கின்றார் முன்னாடி சொல்லி பார்த்தா ஐயோ பின்னாலே இவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னா முன்னாடி எப்படி இருக்கும் அறிவு உன்ன மாதிரி குரங்கு மாதிரி இருக்குமா நான் குரங்கு மாதிரி இருக்கிறேன் சிப்பாங்கி குரங்கு மாதிரி தெரியும் சிப்பாங்கி இருந்தாலும் ஐயா இந்த நாட்டில் கொள்ளை கொலை கொள்ளை ஆமாங்க இவன் எல்லாம் செய்து யாரு நம்ம அப்படி இருந்து ஐயா இந்த நேரத்தில் அழகான பெண் ஆடி பேசுகிறான் ஆமா ஐயா வரலாமா ஐயா ஏண்டா இதெல்லாம் செஞ்சிய உனக்கு தெரியுமா உனக்கு என்னடா ஐயா என்ன 3 பிள்ளை இருக்குதாங்க பிள்ளைகளில 3 பிள்ளை ஆமா அது என்னடா பிள்ளை ஐயா எனக்கு 2 பிள்ளை தெரியும் ஐயா 2 பிள்ளை மட்டும் தெரியலங்க பிள்ளைகளிலே 3 பிள்ளை ஆமா அத 2 உனக்கு தெரியும் ஒண்ணு எனக்கு தெரியாதுன்ற சரி நீ 2 சொல்லு சரிங்களா ஐயா பிள்ளை முதல் பிள்ளை முதல் பிள்ளை அணிப்பிள்ளை இரண்டாவது பிள்ளை கீரி பிள்ளை இரண்டாவது பிள்ளை கீரி பிள்ளை மூணாவது பிள்ளை மூன்றாவது பிள்ளை வந்து செவடா புள்ளியா ஐயா உன் காதுக்கு மட்டும் எப்படா கேட்டு அது உங்களுக்கு செவடா புள்ளன்றாங்க ஐயா பிள்ளை தென்னம்பிள்ளை என்று சொல்வாங்க அதே செவடா புள்ளன்னு வந்துருக்காங்க காதுல அனாசர பேட முதல்ல நீ சொல்லாத ஐயா வாயில வரல இருந்தாலும் அந்த பெண்களை பார்த்தாங்க அடிக்கு முன்னாடி நிக்கணும் ஒய்யாரவன் ஆடி பேசிட்டு விட்டாங்க ஐயா இதுதான் தகுந்த சமயம் முன்னாடி போனா வேலை அவரை பின்தொடர்ந்து எப்படியோ மலைக்கு பிடிக்க வேண்டும் அவ்வளவுதானே? ஓடி வா. அந்த வீட்டுல நல்லா கறிகாலம் தூட்டவும் மேல சாமி வச்சா பாராத்திரி 12 மணிக்கு தான் வந்தா பார்க்கின்ற பொழுது எப்படி எப்படியோ தோணுது நீ ஆமாண்டி பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா இருக்கு செவ்வரளி தோட்டத்திலே செவ்வரளி தோட்டத்திலே